புக் ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் பார்த்த இந்த பெரிய டவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேரில்? இதோட நேம் என்ன, இது எங்கே இருக்குது, எதனால் இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி வேறு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப் மினார். இது இந்தியாவிலே இருக்கிற பெரிய பிக்கஸ்ட்டு பிரிக் டவர். இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு செங்கலாலே இதை வந்து கட்டியிருக்காங்க. டெல்லியை ஆட்சி செஞ்ச குதுபுத்தீன் ஐபக் அவரோட ஞாபகமாக தான் அவரோட நேமம் மென்ஷன் பண்ணி தான் அந்த வந்து குதுப் மினார்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. இவர் வந்து 1190 வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து ரூலர்களாக இது வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. சுமார் 800 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு டவர் இது. இன்றைக்கும் இதை வந்து கம்பீரமாக நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் கட்டினாங்க அப்படின்னா விக்ட்ரியோட சிம்பிளாகவும், அது மட்டும் இல்லாமல் மசூதிக்கு ஆசான் சொல்கிற ஒரு டவராகவும் அது வந்து இருந்திருக்கு. இதோட ஹைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 73 மீட்ரு ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக்காலே இது வந்து ஃபுல்லாக கட்டிருக்காங்க. இது டெல்லியில் குதுப் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இங்கே போனோம் அப்படின்னா இது உள்ளே வந்து பழமையான ஒரு மசூதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துருப்பிடிக்காத ஒரு அயன் பில்லரும் இருக்குது. கண்டிப்பாக அதையுமே மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். டெல்லிக்கு போனீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது இன்னும் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அடையாளமாக இருக்கக்கூடிய டெல்லியில் உள்ள ஐகானிக்கல் வார் மெமோரியல் மோனுமெண்ட் தான் இந்தியா கேட். இந்தியாவோட நுழைவாயில்னு சொல்லக்கூடிய இது ஏன் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்புறம் வந்து அதை தொடர்ந்து நடந்த நிறைய போர்களில் இருந்த சோல்ஜர்ஸ்க்காக அவங்களுக்காக இதை வந்து கட்டியிருக்காங்க. 1931 கட்டி முடிச்ச அந்த கேட் வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஒரு 13,000க்கு மேலே சோல்ஜர்ஸோட நேமும் வந்து நம்ம இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அன்னோன் சோல்ஜர்ஸ், அதாவது நேம் தெரியாத சோல்ஜர்ஸ்க்காகவும் இதோட அந்த இந்தியா கேட்டோட ஆர்ச்சிக்கு சென்டர்லேயே வந்து அமர் ஜவான் ஜோதின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக இதை கட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 42 மீட்டர். பாரிஸ் ஆர்ச் டி ட்ரையாம்பிள் மாதிரி வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. குறிப்பாக நம்ம நாட்டோட எல்லா முக்கிய தலைவர்களும் வந்து முக்கியமான நாட்களில் வந்து இங்கே போயிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு இவங்க போவாங்க. அவ்வளோ ஸ்பெஷலான பிளேஸ் இது. நீங்கள் டெல்லி போனோம் அப்படின்னா இந்த இடத்த வந்து மறக்காமல் பாருங்கள். அதுவும் நைட்டில் வந்து ஃபுல் லைட் வியூவில் வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் நம்ம நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு அடையாளமாகவும் இது வந்து இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. டெல்லி ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டெல்லியில் லோக்கலில் விசிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அங்கே பஸ்ஸு, ஆட்டோ, நிறையா வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ தான் ஃபாஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு இதாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம ஃபேர் வந்து இருக்கும். அப்புறம் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய லோக்கல் மார்க்கெட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். பட்ஜெட் அண்ட் ஃபேஷனுக்காக பார்த்தோம் அப்படின்னா சரோஜன் நகர், ட்ரெடிஷ்னல் வியருக்காக சாந்தினி ஷோக்கு, அந்த கையாலே செய்கிறது, அப்புறம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஜன்பத்து, ட்ரெடிஷ்னல் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து டெல்லி ஹாட். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கணும் அப்படின்னா கஃபர் மார்க்கெட்டு நேரு பிளேஸு. டெல்லி ட்ரிப்பு போனீங்க அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள்.